நம்ம இந்த மாதத்துக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? எத்தனை பேருக்கு தெரியும்? நீ செய்ய நினைத்தது என்பதை அறிந்திருக்கிறேன். யார் சொல்கிறா? யோபு சொல்கிறார். ஸோ யோபு 42:2 எடுங்க. அதிலேருந்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போட போகிறோம். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி சர்வீஸ் வச்சோம், சரிங்களா? 1ஆம் தேதி சர்வீஸ் எல்லாம் வைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக அடுத்து எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ்லாம் கொடுக்கலான்னு தான். அதனால் அப்போ நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. அதனால் பேலன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 42:2 படிங்க இன்னொரு தடவை. யோபு பைபிள் எடுத்துருக்கிறவங்க, இல்லாதவங்க பக்கத்தில் கவனிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒருவேளை லைவ் பார்த்துருந்தாலோ நேரில் அட்டன் பண்ணாலோ இதெல்லாம் போய் வீட்டில் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு 39வது அதிகாரத்தில் இருந்தேன். எத்தனை பேர் பண்ணி பார்த்தீங்க? போன வாரமும் சொல்லியிருந்தேன், இந்த கதையை ரீட் பண்ணுங்கள், அந்த கதையை ரீட் பண்ணுங்கள். சகரியா பண்ணி பார்த்தீங்களா? பண்ணீங்க. அப்போ தான் அந்த சொல்லுவாங்க, எனக்கு கொடுத்த நிறைய வாக்கு தத்தங்களே அங்கே தான் இருந்திருக்குன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஐயோ அப்படின்னு எப்படி நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் இந்த யோபு தயவுசெய்து இன்றைக்கி சண்டே தான், ஒரு 1/2 hour நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா கூட ரீட் பண்ணி பார்த்துடலாம். எதுக்கு யோபு இதை அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பார்த்தா, தேவன் யோபுக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னு பேச ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்ன எடுத்து காமிச்சேன்? யோபு நல்லவரா, தேவன் நல்லவரா? யோபு கெட்டவர்னு சொல்லலை, ஆனால் யோபு நம்மளை போல் சாதாரண மனுஷன்தான். அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ரொம்ப நல்லவங்க, நான் ஆண்டவருக்கா என்ன செய்கிறேன்னு தெரியுமா, நான் அப்படி பண்ணுறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ தான் யோபுட்ட தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ யோபு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னு வெள்ளிக்கிழமை பார்த்தோன்னா, நான் ஒரு நீசன், அறியாமல் பிதற்றிட்டேன், என் வாயை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, என் தயவுசெய்து இல்லைன்னா போய் வெள்ளிக்கிழமை சர்வீஸ் லைவில் கூட இருக்கும், கேளுங்க. என் வாயை பொல்லுகள் அழியாமல் தெரியாமல் நான் பேசிட்டேன், எவ்வளோ பெரிய தேவன் நான் உழப்பிட்டேன், வாயை நான் கடன்னு எதையோ சொல்லிட்டேன், அதுதான் பெஸ்ட்டுன்னு. அதுக்கடுத்து எப்படி நடக்குது அவனுக்கு ரிசல்ட்டு? அவன் இழந்ததையெல்லாம் தேவன் ரெட்டிப்பாக கொடுக்குறாரு. அவன் முந்தின நிலைமையை காக்கிலும் பிந்தின நிலைமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி நம்ம நிறையா அடுத்து பார்க்க போகிறோம். யோபு வந்து நிறையா அந்த பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவனை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலும் தன்னுடைய சுயநீதி, நான் இப்படி இருந்தேன் அப்படி சொல்லிட்டு, அது தயவுசெய்து என்றைக்கு நம்ம அதை இறக்கி வச்சு நம்மகிட்ட தப்பு இருக்கும், நம்ம கோட்டை விட்டுருக்கிற சான்ஸ் இருக்குது, ஏன்னா நான் சரியில்லாத ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிறத நினச்சி தேவன்கிட்ட போனோன்னா அவர் உதவி செய்து நம்ம சரி பண்ணிடுவார். ஸோ இந்த வசனத்தை இன்னொன்று அதிகமாக பார்ப்போம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்விலே எதை செய்ய நினைக்கிறாரு? உங்களை ஒன்றுமெல்லாம் மாற்ற நினைக்கிறார். இப்போ இருக்கிறத விட உங்களை கெடுக்க நினைக்கிறார். நீ நல்லா வாழ்ந்துருவியான்னு பார்த்துருவோன்னு நினைக்கிறாரு. அப்படி தானே? என்ன நினைக்கிறார்? போன வாரம் என்ன பார்த்தோம்? யோவான் 10:10, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவானையின்றி வேறொன்றுக்கும். எந்த திருடன்? நானோ வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும் வந்தேன் சொன்னான். எந்த வாழ்வுன்னு காமிச்சேன்? இப்போ அவனுக்கெல்லாம் வாழ்வுப்பா, நேற்று பெரிய வேலை ஜாயின் பண்ணிட்டான், பார்ப்பா அவன் பென்ஸ் காரில் போகிறான், இவ்வளோ பெரிய வீடு வந்துருச்சு, வசதி வாய்ப்பு, என்ன வாழ்க்கடா, அந்த வாழ்வை சொன்னனா? எந்த வாழ்வு தேவன் இயேசு பேசுகிறாருன்னு சொன்னேன்? யாரும் சொன்னீங்களே? ஜீவன் தான், அந்த ஜீவன் தான். அதுக்கு தான் ஒரு வேர்ட் சொன்னேன். அதாவது இந்த உலகத்தில் வாழ்வுன்னு சொல்கிறது நமக்குள்ளே ஒரு வாழ்வு இருக்குது, ஃபிசிக்கலாக இருக்கிற வாழ்வை சொல்கிறாங்க. அது முடிஞ்சிடுச்சுன்னா டெத் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வு, நித்திய வாழ்வு, தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்வு, அதுதான் சொன்னேன் ஜோயே ஜீவன். தான் ஜுவாலஜியெலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னென்னா தேவன் ஒரு வாழ்வு வச்சுருக்காரு. தேவன் இறந்து வாழ்ந்துட்டு இருக்காராங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? இருக்கிறவராகவே. நீ எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? சண்டே கிளாஸ்லாம் கேட்கும், அவர் எப்படி வந்தார், எப்படி ஆரம்பிச்சிச்சு அவருக்கு பிகினிங்கு? எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் வரும். இப்படிலாம் யோசிக்கவே இல்லைன்னா எதை பற்றியும் நம்ம யோசிக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், எங்கே ஆரம்பிச்சிருப்பார், எப்போ முடியும்? அதுதான் அவருக்கு லிமிட்டே கிடையாது. அவர் அன்ஸ்டாப்பபிள். அவர் அல்ஃபாவும் ஒமேகா இருக்கிறாரு. அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. வேதம் சொல்லுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ
அப்போ அதுக்கு ஒரு பவர் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குது. அது எப்படிங்க ஒருத்தர் இப்படியேவா இருப்பார், எதுவுமே பண்ண முடியாதா, அப்படி ஒரு லைஃபா, அந்த லைஃப்பை உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல் அந்த லைஃப்பை வச்சு தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். வல்லமை உள்ள தேவன். மலைகள், பர்வதங்கள், நீங்கள் பார்க்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ரஷ்யாவில் 3 விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சுனாமி, ஒரு பக்கம் எர்த்குவேக், ஒரு பக்கம் வால்கோனம், அதாவது நெருப்பு குழம்பு இருக்குல்ல, எரிமலை வெடிச்சு, அது ஒரு பக்கம். அதாவது பார்க்கவே நமக்கு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் அலையோட ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலே இவ்வளோ அழிவு இருக்குதுன்னா, அப்போ தேவனுடைய வளம் எவ்வளோ பெருசு. நிலநடுக்கம் லைட்டாக வந்துட்டாலே இப்படி ஆகுதுன்னா, எல்லாவற்றையும் ஆளுகிற அவர் எவ்வளோ பெருசு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய தேவன் தன்னை அடக்கி உங்களுக்குள்ளே இருக்கிறார். யாருக்குள்ளே இருக்கா? எனக்குள்ளே தாங்க இருக்காரு. பத்திரமா பிடிச்சு வச்சோம். மண்பாண்டங்களிலே பொக்கிஷத்தை பெற்றிருங்க. ஒரு விலைமைப்பட்ட வைரக்கல்லை எடுத்து மண்பானையில் போட்டு வச்சா என்ன சொல்லுவீங்க? எங்க கொஞ்சமாக அறிவு இருக்கா? அப்படியே ஒரு வெல்வெட் துணியில் சுற்றி அப்படியே பத்திரமா ஒரு லாக்கரில் வச்சு பூட்டி வைக்க வேண்டாமா? ஒரு மண் சட்டியில் போய் வைரத்தை போட்டு வச்சுருக்கேன், அப்படி திறந்து பார்த்தா ஜில்லு 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 ஜில்லுன்னு அடிக்குது சைன்னு. இது யாரு பவுல் சொல்கிறாரு? மண்ணான இந்த சரீரத்திலே தேவனை நம்ம அப்படி பெற்றிருக்கிறோம். தன்னை பேருக்கு புரியுது. உள்ள ஜில்லு ஜில்லுன்னு அவ்வளோ வைரம் மாதிரி ஒருத்தரை நமக்குள்ளே வச்சுருக்கிறோம். சாதாரண இந்த மண்ணான சரீரத்தில் நம்மளாம் டொப்பு நடித்தாலும் மண்பானை மாதிரி உடஞ்சி போகிறவங்க. ஆனால் நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோண்டு டைமண்ட் வாங்கி நம்ம போட்டாலே அப்படியே நமக்கு, நான்லாம் அப்படி ரோட்டில் நடக்க மாட்டேன்ப்பா, நான் பறக்க தான் செய்வேன் அப்படின்னு தோணுது. அவர் வைரமே உண்டாக்குன தேவன் உங்களுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, அந்த நாற்ற முடிச்ச பானையில் வந்து உட்காந்துருக்காரு. அதுதான் அவர். ஆமென். இது விளக்காத பானை, இது வந்து ரொம்ப உடைஞ்சு போகிற பானை, சரியான மண்ணில் கூட செய்யாத ஒரு பானை, ஷேப் இல்லாத பானை, யாரும் வேணான்னு தூக்கி போட்ட பானை, அந்த பானைக்குள்ளே அந்த வைரமான தேவன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இப்படி எத்தனை பேர் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? ஆமென். அப்போ இங்கே தேவன் சொல்கிறாரு, அந்த நான் உன் வாழ்விலே எதை செய்ய நினைக்கிறேன்? உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், உன்னை உயர்த்த நினைக்கிறேன், உன்னை வாழ வைக்க நினைக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க நினைக்கிறேன், உன்னை சமாதானமாக வாழ வைத்து அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதில் ரொம்ப அடிபட்டு போயிட்டுருக்கேன்றீங்களா? அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து அந்த விஷயத்தில் உலகத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் உங்களை சாட்சியாக நிறுத்திடுவார். அது அவர் ஸ்பெஷலிஸ்ட். இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க லைஃப்லலாம் அப்படிலாம் நடந்திருக்கு. நேற்று கூட அந்த பிரதருக்கு அதான் சொன்னோம், நீங்கள் இந்த கேன்சர் விஷயங்கள்லேருந்து ரிலீஃப் ஆகி வந்து இந்த மாதிரி கேன்சரில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லி அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வைப்பாருன்னு சொன்னேன். அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இந்த விஷயத்தில் தாங்க என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல, அதில் வெளியில் கொண்டு வந்து அதில் உலகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களை சாட்சியாக நிறுத்தி வா, என்னை வாழ செய்த உன்னை வாழ வைப்பான்னு சொல்கிறது தான் அவர். அதனால் உங்கள் பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை கூட உங்களுக்கு சாதகமாக ஆசீர்வாதமாக மாற்றிக்கிற தேவன். பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தையை கொடுத்து நீங்கள் 4 பேருக்கு ஜெபம் பண்ணால் குழந்தை உண்டாகும்படி செய்வார். திருமணமாகலையா? உங்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுத்து அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணி திருமணமாகும்படி செய்வார். ஏன்னா அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியும்னால அவங்களுக்காக நீங்கள் நல்லா பாரப்பட்டு ஜெபிப்பீங்க. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் தேவனை நம்புவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். அப்புறம் என்ன கவலை சொல்லுங்கள்? என் லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணால் கூட அதை சரியாக மாற்றி விடுவார். பிஸ்னஸில் ஒன்றும் இல்லாமல் போனால் கூட அங்கேருந்து கொண்டு வந்து அநேக பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் மூலமாக காட்ட வைக்கிற தேவன். ஆமென். அவர் செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது. சரி, அதுக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் காமிக்கிறேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 22 இங்கே வந்து 2 முக்கியமான கேரக்டர் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா மோவாபின் ராஜா பாலாக். யார்? மோவாபி எதனா இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு எதிரிகள். மோவாபியர்கள், கானானியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள், இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிரிகள். இப்போ கூட சண்டை நடந்துட்டுருக்கு காசாக்கு இஸ்ரேலுக்கு. இவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி வர்றவங்க தான். ஸோ மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு அவர் வந்து இஸ்ரேல் வம்சத்தில் அல்லாத ஒரு தீர்க்கதரிசியை வந்து கூப்பிடுறாரு. அவர் பேர் பிலேயாம். அவர் பேர் என்ன? பிலேயாம். 22ஆம் அதிகாரத்தில் அந்த இன்சிடென்ட் நடக்குது. இப்போ இஸ்ரேல் மக்களை தேவன் வந்து எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு? எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகணும்? கானான் கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? அங்கே கூட்டிகிட்டு போக நடுவில் எவ்வளோ இன்சிடென்ட் பார்க்குறோம். செங்கடலை பிளக்குது, யோர்தானை பிளக்குறாங்க, எரிஹோ கோட்டையை இடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அவ்வளோத்தையும் சுதந்திரிச்சிட்டு போகணுன்னா நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க தானே செய்யும்.
அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதே இதில் பாருங்கள், ஏன்னா 22 34 21 34 பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், தேவனை நம்பி நம்ம போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் சவால்கள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். யாரும் உங்களை நீங்கள் வாட்டில் போங்கங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படி சொல்லியிருக்கிற மாதிரி யாரும் நல்லவங்க யாரும் கிடையாது இந்த உலகத்தில். உங்களை எப்படி கீழே விழ வைக்கலாம், உங்களை எப்படி குழியில் இறங்க வைக்கலாம், உங்களை எப்படி கெடுத்து அவங்க மேலே வரலாங்கிற சுயமான உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பரலோகத்தில் யாரும் இல்லை. அப்படி தானே? அப்படியா, இப்படிப்பா இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட பர்சன்ஸை நான் மீட் பண்ணதே இல்லாதங்கிற மாதிரி என்னை பார்க்குறீங்க நீங்கள். சில நேரம் பார்த்தாலே என்னடா இவங்க அப்படிங்கிற மாதிரி. என்னை சுற்றி நான் ரொம்ப நல்லவங்கள தான் நாங்கள் பார்த்துருக்கேன், ஒரு கெட்டவனை கூட பார்த்தது இல்லைங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தானே? உங்களை கெடுக்க, உங்களுக்கு அவிழ்க்க, உங்களை சதி பண்ணி நாசம் பண்ண எத்தனையோ பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் பெரிய ஸ்டெப் எடுத்து இன்னும் போகலன்னு அர்த்தம். வாழ்க்கையில் போய் பாருங்கள், வருவாங்க. அப்போ தான் முக்கியமான ஆளுங்கள்லாம் கூட இருக்கிறவனே துரோகம் பண்ணுறதெல்லாம் பார்ப்பீங்க. சொந்தக்காரவங்க, கூட இருக்கிறவங்க, ரத்த சம்பந்தம், எத்தனையோ பெரிய விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் அவரை தவிர உண்மையானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ விஷயங்களை தாண்டி போயிட்டுருக்காங்க. அப்போ தேவன் சொல்கிறார், அவங்க பயப்பட வேண்டாம், அவங்க கையில் என்ன பண்ணிட்டேன், நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி உங்களையும் தான் சொல்கிறாரு, உங்களை ஆண்டவரை நம்பி போயிட்டுருக்கீங்களா? எதிரான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும், எதிரானவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் வாய்க்க பண்ணுவார். உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிக்க வைப்பார். ஆமென். சரி, அடுத்து தான் 22 இந்த இன்சிடெண்ட் வருது. இப்போ நான் ஒரு ராஜா பேர் சொன்னேன், அவர் பேர் என்ன? மோவாபின் ராஜாவைய பாலாக். 22லேருந்து கொஞ்சம் படிங்க. 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார். அதாவது அவங்க அப்படி டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. எங்க அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க. எதை தாண்டி வந்துட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்கு? எரிகோவை தாண்டி, யோர்தானை தாண்டி, இப்போ மோவாப்னு ஒரு சமமான வெளி. ஏன்னா மலைகள்லாம் போய் உட்காந்து யாரும் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இப்படி செங்குத்தாக இருக்கும். அப்போ சம வெளினா அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும். அங்கே அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் தேத்திட்டு, ஏன்னா அவங்க ஃபுல்லாக ட்ராவலில் தான், பிரயாணத்தில் தான் போகிறாங்க. அங்கே போய் இருக்கிற வரைக்கும் அவங்க லைஃபே எப்படி தான் போகுது? ட்ராவலில் தான் போகுது. அப்படியே அப்போ ரெஸ்ட் எடுக்க சமமான வெளியில் வேணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க துரத்துவாங்க. அப்படி தானே இருக்குது. இப்படி தான் ஒரு இன்சிடென்ட்டு. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த அரசு கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். சிப்போரின் குமாரன் பாலாக்கு தான் அந்த மோவாப் அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ராஜா. இவருக்கு எதை பற்றி கேள்விப்படுறாரு? இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த, அப்படின்னா எமோரியரில் ஒரு காட்டிட்டு வந்திருக்காங்க. யார்? நம்ம இஸ்ரவேலர், தேவனோட பிள்ளைகள். அதை இவர் கேள்விப்பட்டோன்னு இவங்க மோசமான பொலா ஜனங்கள்ற, எங்கே போனாலும் இவங்க ஓவர் கம் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம இடத்துலையும் கால் வைக்கிட்டாங்க, அப்போ நம்மளையும் போட்டுருவாங்க. அப்போ அதை துரத்தணும்னு நினைப்பாரா இல்லையா? பயம் வருமா இல்லையா? ஆனால் இவர் வேறு மாதிரி டீல் பண்ணுறாரு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர்களோடு இருக்கிற தேவன். அதனால் இது பலத்தினாலலாம் பண்ண முடியாது, இது ஆவிக்குரிய விஷயத்தில் இல்லீகலாக போய் நம்ம இவங்கள பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ என்ன நடக்குது பாருங்க. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்க்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றான். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாருன்னு? மாடு புல்லை மேய்க்கிறது போல் நம்மளை கண்டிப்பாக இவங்க மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த மாதிரி மனசில் வச்சுட்டு பேசுகிறாரு, பயப்படுறாரு. மாடு புல்லை மேய்ஞ்சிட்டு போய் இவங்க கண்டிப்பாக மேய்ஞ்சிடும், ஏன்னா பயங்கரமாக இருக்காங்க, ஏராளமாக இருக்காங்க. அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தார். இந்த மோவாபியருக்கு இவர் தான் ராஜா, அதனால் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இப்போ ஒரு அழகா ஒரு பிளான் பண்றாரு. யாரை கூப்பிடுறாரு?
பிலேயாம் இவர் ஒரு தீர்க்கதரிசினாலே அப்போ தேவனுடைய வல்லமை பெற்று அவங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும். தேவனுடைய நாமத்தில் எலியா சொல்கிறார், மழை பெய்யக்கூடாது, பெய்யாமல் இருக்கு, மழை பெய்யட்டும், பெய்யுது. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படிப்பட்ட மந்திரவாதம் பண்ணுற மாதிரி, புரியுது அவங்களுக்கு, மேஜிக் பண்ணுற மாதிரி, இவங்க சூனியம் வச்சா தான்டா சரியாக வரும், இவங்க நேரில் போய் இவங்களை ஜெயிக்க முடியாது, இவங்கள இப்படி தீர்க்கதரிசியை பிடிச்சி அவங்க, ஏன்னா அந்த வாயின் வார்த்தைகள் அவ்வளோ தூரம் அவங்க எப்படி இருக்காங்க, நம்பிக்கையாக இருக்காங்க. தீர்க்கதரிசி சொன்னால் பழிக்கும். இப்போ அந்த தீர்க்கதரிசியை நம்ம காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவரை நெகட்டிவாக சொல்லி இவங்களை சபிக்க வச்சுட்டா கண்டிப்பாக இவங்க என்ன ஆயிடுவாங்க பாருங்கள். வாயின் வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குன்னு. நம்ம இங்கே உட்காந்து முக்கி ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாலும் ஆமாம் சொல்லியிருக்காங்க நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னா அது அவ்வளோதான் போயிடுது இல்லையா? பாருங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்றைக்குமே நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், இப்போ ஒருத்தவங்களுக்கு முடியாமல் இருக்குது, ஜோம் பண்ணுறோம், சொன்னோடையும் ஆமேன் அப்படி சொன்னால் என்ன ஆகுது? அப்படியே ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி சுகம் என் மேலே வரணும், உடனே அந்த சுகத்துக்கான தேவதூதன், அந்த ஸ்பிரிட், சுகம்ங்கிற ஒரு ஸ்பிரிட்டு உங்கள் மேலே வந்துடும். என்ன வந்துடும்? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக நடக்கிறத சொல்லிகிட்ருக்கேன். மேலே வந்துடும் சுகத்தை கொடுக்குறதுக்கு. அதுக்கடுத்து அப்படியே போகிறீங்க, அங்கே 4 விஷயத்தை பார்க்குறீங்க, பயம், கலக்கம், அதை சுற்றி நம்மளை சுற்றி எல்லா ஸ்பிரிட்ஸுமே இருக்குது. சரிங்களா? எல்லா ஸ்பிரிட்ஸுமே இருக்குது. நம்ம எதை கூப்பிட்றோமோ அது நம்ம லைஃப்பில் வந்துடும். எதை நம்புகிறோமோ அது கேட்டை திறந்த மாதிரி, விசுவாசிக்கும் போது அது கேட்டை திறந்த உள்ளே வந்துடும். அங்கே 4 விஷயத்தை பார்த்துட்டு அப்படி ஆயிடுச்சா இது கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னா லைட்டாக யாருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க? எந்த ஸ்பிரிட்டுக்கு? பயங்கர ஸ்பிரிட்டுக்கு ஓப்பன் ஆகி அது உள்ளே ஓவர் கம் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த சுகம்ங்கிற ஸ்பிரிட்டை விரட்டிடும். ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட தேவன் கொடுத்துருக்காரு? உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும், நான் செத்துரு வேண்டாம், கண்டிப்பாக சான்ஸே இல்லைடா, இவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னா நாங்கள் உட்காந்து உபவாசம் இருந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் எதை அதிகமாக விசுவாசிக்கிறீங்க? மரணத்தின் ஆவி, நான் செத்துருவேன். அதனால தான் பாருங்கள், இந்த பேய் பிடிச்சவங்க, பிசாசு பிடிச்சவங்க எப்பயுமே ஜெபிக்க போகிறவங்க முன்னாடி தேவனே அநேக நேரங்களில் உலகத்தில் இருக்கும்போது நீ விசுவாசிக்க கேட்பார். ஏன்? நம்பாமையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்போ தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், நிறைய பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் கென்னத் ஒரு பெரிய பாஸ்டர் நிறைய ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு போய் ஜோம் பண்ணும் போது சொல்லுமா, அவனே நான் இருக்க விருப்பப்படுறான், நீ எதுக்கு என்னை துரத்த நினைக்கிற? பேய் சொல்லுமா, அவனே நான் இருக்கிற சந்தோஷமாக விட்டு கொடுக்குறான், அவன் வீடு நான் அவன் உட்காந்துருக்கேன், நீ என்ன 3ஆவது ஆளுந்து என்னை அவன் வீட்டுக்குள்ள துரத்துறது? இத்தனை பேருக்கு புரியுது. அவங்களமா இருக்கிற ஜோம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எவ்வளோ பெரிய வல்லமை படைச்சவங்க கையை வச்சாலும் அடித்தாலும் உருட்டினாலும் அசைவே அசையாது. ஏன்னா நீங்களும் பிசாசும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் வேணும், நான் இப்படி தான் இருப்பேன், தேவனே நான் தண்ணீர் ஒன்று பண்ணிடுறேன், பிசாசு சொல்லும், வேறு யாராவது பாருங்கள் நாங்கள் ஜம்முன்னு இருக்கோம். அதனால தான் ரொம்ப முக்கியம் நம்ம பர்சனலாக விசுவாசிக்கிறது. அதனால தான் தன் விசுவாசத்தின்படி நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுது. உன் விசுவாசம் தான் உன்னை வாழ வைக்கும். அது எதை விசுவாசிக்கிறது? தேவனோட வார்த்தை விசுவாசிக்கிறது. இதெல்லாம் முக்கியமான ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு சில நேரங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, சில நேரம் போகிற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கவனமாக இருங்க. எதை அலோவ் பண்ணுறோங்கிறதுல கவனமாக இருக்கணும். என்னன்னாலும் சரி, இந்த மாதம் இந்த வார்த்தை தாண்டா வந்திருக்கு, கண்ணை மூடிட்டு நான் இதே சொல்லிகிட்டு இருக்க போகிறேன், அது அப்படியே பலிக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி விட்டு கொடுக்கும்போது வாசலில் லைட்டாக திறந்து, ஏன்னா அவனுக்கெல்லாம் பிசாசுக்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக சந்து திறந்தாலே அவன் உள்ளே பூந்துருவான். பாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மெயின் டோர் வழி அப்படி உள்ளே என்ட்ரி கொடுக்குமா? எங்கே வந்துச்சுன்னே தெரியலையே, எந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னே தெரியலையே, தினைக்கும் நான் பாதுகாப்பாக தானே பூட்டி வச்சுருக்கேன், அப்புறம் எங்கேயோ இது வழியே வந்திருக்குடா அப்படி கண்டுபிடிப்போம். பிசாசு கூட அப்படி தான். ஏங்க சின்னதாக நீங்கள் கேப் விட மாட்டிங்களா? நான் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணேன், என்ன இப்படி இருக்குது, எங்கே லைட்டாக கேப் விட்டால் கூட உள்ள ரெடியாக இருக்கான். ஏன்னா அவனும் எப்பொழுதும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனே விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிசாசு ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். நீங்கள் கூட சண்டேன்னு கொஞ்சம் லேசியாக இருக்கலாம், அவன் எப்போயுமே ஆக்டிவாக இருக்கான். எவன் குதவரை பிடிக்கலாம், ரத்தத்தை குடிக்கலாம், எவன் வாழ்க்கைக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு லைஃபே உங்கள் லைஃப்குள்ளே வந்தால் தான் அவனுக்கு லைஃப். அவனுக்குன்னு லைஃப் தனியாக ஆண்டவர் கொடுக்கல.
அவன் ஏற்கனவே கீழே தள்ளிவிடப்பட்டுட்டான். ஏன் தெரியுமா மனிதர்களை பிடிக்க நினைக்கிறான்? நமக்குள்ளே தான் தேவன் லைஃப் வச்சுருக்காரு. அதனால தான் உங்களை பிடிக்க நினைக்கிறான். உங்கள் மூலமாக அந்த உலகத்தில் வாழ நினைக்கிறேன். நீங்கள் இடம் கொடுக்காலே அவனுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏன் இன்றைக்கி உலகத்தை பிடிச்சி வச்சுருக்கான், மனிதர்களை பிடிச்சி வச்சுருக்கானா? நம்ம இல்லாமல் இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய முடியாது. தேவனுக்கும் அதே தான் நம்ம வேணும். ஏன்னா இந்த உலகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மனிதர்களை நம்ம கொடுக்கும். நம்மளை தான் இந்த மண்ணிலேருந்து எடுத்து உருவாக்கி வச்சுருக்காரு. அதனால் இந்த மண்ணுக்குரியவர்கள் தான் அந்த மண்ணை அதிகாரம் பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் பிசாசும் தவிக்கிறான், தேவனும் தவிக்கிறார். இடம் கொடு, இடம் கொடு, அவனும் விட்டு கொடு, வந்துடுறேன். இவனுக்கு விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? ரெடியாக இருக்குது. பாதாளத்தில் போய் என்ன சாப்பிட்லாம்? சூப் குடிக்கலாம், சிக்கன் 65 சாப்பிட்லாம், மாதிரி எல்லா விதத்திலும் அங்கே இருக்குது. ஆனால் இவருக்கு இடம் கொடுத்தா நித்திய ஜீவனோடு அங்கே ரெடியாக இருக்குது. ஆனால் உருவாக்குனவருக்கு விட்டு கொடுத்து அவரை நம்பி போகிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஸோ எதுக்கு இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நிறைய நம்ம தெரியாமல் மிஸ் பண்ணுறோம். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எதை அலோவ் பண்ணுறீங்களோ அது உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது எங்கேயோ இருக்குது. வானத்தில் அப்படியே நீங்கள் போய் மொட்டை மாடில் பார்த்தோன்னா அங்கே மேகம் போது பாருங்கள், அங்கே இருக்கார் தேவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. வோடஃபோன் சிக்னலு, பிஎஸ்என்எல் சிக்னல்லாம் எங்கே இருக்குது? ஐயோ வானத்தில் தொங்குதுங்க அப்படின்னு இல்லை. இங்கே சிம் கார்டை போட்டு டக்குன்னு ஃபோன் ஆன் பண்ணி பாருங்கள், டொங்குன்னு சத்தம் கேட்கும். உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ கூட இந்த ஸ்பிரிச்சுவல் வேலை எல்லாமே இருக்குது. பிசாசு இருக்குது, தேவன் இருக்கார், தேவ தூதர்களும் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனி டைம் எல்லாமே ஒரு ஸ்பிரிட். பயமாக இருக்குன்னா அது ஒரு ஸ்பிரிட். தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். எப்பயுமே நீங்கள் ஸ்பிரிட்டில் போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே, தேவையில்லாத என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண எந்த ஸ்பிரிட்டாக இருந்தால் என்னை விட்டு வெளியே போ. ஏற்கனவே ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, அந்த மைண்டுக்குள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண, உங்களோட ஸ்பிரிட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது உங்களை. ஏன்னா இப்போ ஹோலி ஸ்பிரிட் உள்ளே வந்துட்டார். அதனால் பேய் பிடிக்கிறது நிறைய பேர் இப்படிலாம் வேறு இருக்காங்க. நான் கதையை விட்டுட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் கவனிச்சாதான் இவன் ஏன் சபிக்க சொன்னான்னு உங்களுக்கு புரியும். சாபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. அந்த வசனம் கூட இங்கே தான் வருது. தொடர்ந்து படிங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த பிழையாமை கூப்பிட்டு சபிக்க சொல்கிறாரு. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு, சும்மா யாரோ செய்வாங்களா? காசு கொடுக்கணும். குறி சொல்லுகிறதுக்குரிய கூலியை கையில் எடுத்து கொண்டு புறப்பட்டு யார்கிட்ட போகிறாங்க? பிழையாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக படித்த டைம் ஆயிரும். ஃபஸ்ட்டு பிழையாம் அப்படியா இருந்தாலும் நானும் அப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவர் எது சொல்கிறா அதான் செய்வேன், அதான் என் வேலை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு காசு கீசெல்லாம் பார்த்து மனுஷனுக்கு எல்லாரும் பாருங்கள் ஆசை வரத்தானே செய்யுது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் மறுபடியும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். யார்? பிழையாம். ஒருவேளை தெய்வ சித்தமாக இருந்தா, இந்த மனுஷங்க மோசமாக இருந்தால் எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும் இந்த நல்ல ஆஃபரை? ஃபஸ்ட்டு சொல்கிறாருங்க. அப்போ 12 கூட பாருங்கள் அந்த வசனத்தை. தேவன் பிழையாமை நோக்கி என்ன சொல்கிறாரு? நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு கர்த்தராக இயேசு இருக்கிற நாம் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரி, தடைப்படாதுன்னு சொல்கிறீங்க. இவன் தான் ஒருத்தர் ரெடியாக இருக்கானே. யார்? லைட்டாக யாரை பார்த்துட்டான்? காசை பார்த்துட்டான், பொருளாதாரத்தை பார்த்துட்டான். தங்க கட்டி கொண்டு வந்தாங்களா, வெள்ளி கட்டி கொண்டு வந்தாங்க, வைரம் கொண்டு வந்தாங்க தெரில. மனுஷனுக்கு கொஞ்சம் அழைப்பாய். அப்போ கூட பாருங்கள், பிழையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொல்லிட்டான். அப்படியே மோவாபருடைய பிரபுகள் எழுந்து பாலாக்கிட்ட போய், இந்த ராஜாட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. பாலாக்கு விட மாதிரி இல்லை, பிசாசு விட மாட்டான். அப்படியே சொன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுங்க. ஒரு 10 லட்சம் சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு 50 லட்சம் சொல்லி பாருங்கள். வரும் ஆள் யார்? தீர்க்கதரிசியை விலைக்கு வாங்கிடலாங்க, ஊழியக்காரங்களை விலைக்கு வாங்கி. இதனால தான் பாருங்க நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள பொருளாக மாறிடுறாங்க. அங்கங்கே நல்லா வரங்களை பெற்று வந்துட்டு கடைசியில் இப்படி போய் மாறி விழுந்துருவாங்க. யூதாஸ் போய் பணத்துக்கு விழுந்தான் பார்த்தீங்களா? நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க. எங்கிட்ட போய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லா விதத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளையும் கெடுக்க பார்க்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. 30 வெள்ளி காசுக்காக நித்திய ஜீவனே விட்டுட்டார். யார்? இல்லைன்னா அப்போஸ்தலருங்கிற டைட்டில் கிடச்சிருக்கும். 12 அப்போஸ்தலர் ஒரு ஆள் இல்லை,
ஊரெல்லாம் யூதாஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. பீட்டர்னு வச்சுருக்காங்க, பவுல்னு வச்சுருக்குறாங்க, தோமான்னு வச்சுருக்காங்க. யூதாஸ் பேர் வைப்பானா? ஏன்னா சாத்தான் சபைக்கு போகிறோம் வேணா வைப்பான்னு நினைக்கிறேன். யூதாஸ் தாங்க எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு. அப்புறம் நித்திய ஜீவன் கிடச்சிருக்கும். அங்கே அவங்கெல்லாம் தேவனோடு சேர்ந்து 2 பக்கம் உட்காந்து அரசாளுகிறவரில் முக்கியமான போஸ்ட்லாம் அமைச்சர்கள் மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு. அந்த போஸ்ட்டு போச்சு. கடைசியில் நரகத்திலேயே போய் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் நிம்மதியாக. அங்கேயும் போய் வறுத்தெடுத்துட்டு இருப்பான் பிசாஸ். எப்படி மிஸ் பண்ணிட்டா பாருங்கள். எத்தனைக்காக? 30. ஆஃப்டர் ஆல் 30. நம்மளாக இருந்தால் ஒத்துருக்க மாட்டோன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனால் எல்லாருக்கும் இந்த டெம்டேஷன் வரும். இங்கே இவரே பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறாருங்க பாருங்கள். பிலேயாம் இடத்துல போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரன் பாலாக் எங்களை அனுப்பி நீர் இடத்துக்கு வருவதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னோம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களை நாங்கள் ஃபேவர் பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் நிறையாவே கொடுக்குறோம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் தரோங்க, தயவுசெய்து வாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க? சபியை கூப்பிட்றேன். அப்போ பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் போட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் யோரும் பேசி தான் பார்க்குறாரு. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்றார். என்னாச்சே? ஆண்டவர் சொல்கிறதாங்க என் வேலை, அதுதான் ஊழியக்காரன் இருக்கிறேன். இருந்தாலும் 2வது தடவை ஆசீர்வாத கதவு நம்மளை தட்டுதே, என்ன பண்ணுறது? ஆண்டவர் தான் ஆசீர்வாதம் தருவார். இப்படி நல்ல வாய்ப்பு வரும். எதுக்கும் நீங்கள் நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள், நான் விடிய ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்து இரவிலே தேவன் பிலேயாம் இடத்தில் அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தார், நீ எழுந்து அவர்களோட கூட. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார் நினைக்கிறீங்க? இவன் போகணுங்கிற அளவுக்கு 99% முடிவு பண்ணிட்டான். தேவனே வேணாம் சொன்னாலும் போகிற அளவுக்கு வந்துட்டான். சரி, அவருக்கு என்ன நினச்சி, நீ போகிற பற்றி ஒன்றும் இல்லை, நீ போ, ஆனால் நான் செய்ய நினைத்து தடைப்படாதுங்கிறத அறிய வைக்கிறதுக்காக சொல்கிறார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பாருங்க, போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீயே போனால் சரி போ. அவங்க உன்னை கூப்பிடணும், நீனும் சரி. ஐயோ அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஐயோ அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமே, ஐயோ அவங்க தப்பாக எடுத்துக்கிடுவாங்களே, இதனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி சண்டே ஒரு நாள் கட் பண்ணிடுவோம். பாவம் இன்றைக்கி தான் பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டாங்க, இவங்க கல்யாணத்துக்கு சண்டே வேறு வச்சுட்டாங்க, நான் போலேன்னு அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இப்படிலாம் நிறைய நம்மளும் நிறைய நேரங்களில் விட்டு கொடுப்போம். நான் சொல்ல, சரி நீ போப்பா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் செய். எப்படி பாயிண்ட்டு? வாய் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும்? வாய் தான் பேட்டுறாங்க. அப்போ மறுபடியும் இவன் என்னாச்சு, காலமே பிலேயாம் என்ன பண்ணிட்டாரு, இந்த வார்த்தைக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுட்டார் போல. காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட. இப்போ உள்ளுக்குள்ளே எப்படி துடிச்சிக்கிட்டு இருந்திருக்காருன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு என்ன வந்துச்சு, இப்படி பண்ணிட்டேடாடி, ஒரு பேச்சுக்கு போன்னு சொன்னதுக்கு எவ்வளோ ஏர்லி மார்னிங் கூட எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணாதவன் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அதுக்கடுத்து கர்த்தருடைய தூதனானவர் இப்போ கழுதை மேலே உட்காந்து இவர் போயிட்டுருக்காரு. அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தாங்க. கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை யார் கண்டு? எது கண்டுச்சு? யாருக்கு தெரியல? தீர்க்கதரிசிக்கு தெரியல, ஆனால் யாருக்கு தெரியுது? அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாம்சத்தில் இருந்திருக்காருன்னு புரியுதா உங்களுக்கு? மாம்ச கண்ணு தெரியுது, ஆவிக்குரிய கண்ணு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் கழுதை கூட பார்க்க முடியுது, இவன் பார்க்க முடியாத அளவுக்கு அவன் மனம் குருடாய் போயிருக்கிறது. இத்தனை பேருக்கு புரியுது நான் தேவன் எந்த அளவுக்கு இங்கே போட்டிருக்காரு. கழுதை பார்த்துச்சுப்பா, ஆனால் நீ என்ன பண்ண முடியல. அப்போ வழியை விட்டு வயலிலே விலகி போய்ட்டுரு. அதுக்கு தெரியுது முன்னாடி தூதன் நிற்கிறான், பட்டயத்தோடு நிற்கிறான், இது ஏதோ டேஞ்சர் போல், நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்டான்னு வயத்துக்குள்ளே இறங்குது. வயலுக்குள்ளே இறங்கி என்னென்னு நீ இப்படி போயிட்டுருக்க, டேரெக்டாக போக இப்படி போயிட்டுருக்கேன்னு கழுதையை போட்டு அடி. இந்த கழுதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போட்டு அடின்னு அடிக்கிறான். இதுவும் பாவம், அடியே வாங்காத கழுதை, என்னை இவ்வளோ நாள் எஜமான் செல்லமாக தானே வச்சுருப்பாரு, இன்றைக்கே அப்படி அடிக்கிறாரு. அப்புறம் தான் அதுக்கே தெரியும் எஜமானு குருடாக இருக்கிறான் போல், அவனுக்கு ஒன்றுமே தெரியல. பாருங்கள், கழுதை பேச ஆரம்பிக்குது. என்ன பேச ஆரம்பிக்குது? அதை பற்றி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தால் டைம் ஆயிரும். 27 பாருங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாம் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவன் கழுதையின் தடியினால் அடித்தான். கர்த்தர் கழுதையின் வாயை சில நேரம் கழுதை எழுதலாம் வச்சு பேச வச்சாதான் நமக்கு புத்தி வரும். அப்போ பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு, ஏன்பா எத்தனை தடவை கவுண்ட் பண்ணி வச்சுருக்கு, 3 தடவைக்கு மேலே அடிச்சிட்டிங்க, நான் இப்போ என்ன பண்ணேன் நீங்கள் அப்படின்னுது. அப்பொழுது பிலேயாம் அப்போ கூட அவருக்கு கழுதை பேசுதேன்னு எடுத்தோன்னே புரியல.
நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? என்னடா அது இவ்வளோ நாள் பேசாத கழுதை பேசுது, அப்போ என்னமோ நடக்குதுன்னு புரியல. அப்போ கழுதை கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அவள் எந்த லெவலுக்கு அவரில் இருக்காருன்னு புரியுதா? நான் போகணும், அங்கே எனக்கு எல்லா சொன்னாலும் கொடுப்பாங்க, எனக்கு எவ்வளோ நாளும் கொடுக்குறேன்னு இருக்கான். ஐயோ 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 ஐயோன்னு அங்கே ஃபுல்லாக கண்ணு இருக்குது. என்னடா கழுதை பேசுது, என்னமோ நடக்குதே, புரியல. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டையை மாட்டும் இதை இப்போ உன்னை கொன்று விடுவேன். மறுபடியும் கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்பொழுதுதான் நான் செய்தது உண்டா? அதற்கு அவன், இல்லை, ஆமாம் ஆமாம், நீ செஞ்சது இல்லையே, என்னாச்சு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மீறி போயிட்டு இருக்கு. நீங்கள் சிரிக்கிறீங்க, நம்மளும் நிறைய நேரம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவன் பக்கத்துலேருந்து, எம்மா நான் அந்த இருக்கேம்மான்றாங்க. ஆண்டவரே, அந்த பிரச்சனை எவ்வளோ தெரியுமா, இந்த போராட்டம் எவ்வளோ தெரியுமா, அந்த ஆள் எவ்வளோ மோசம் தெரியுமா, என் தேவனை தெரியுமா, எம்மா நான் பாரு, என்னையே பாரு, இங்கே பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு, எவ்வளோ பெரிய ஆள் பாரு, எனக்கு புரியவே புரியாது ஆண்டவரே அப்படின்னு. சில நேரம் பள்ளி கீயும் கத்தும், இந்த பள்ளி கூட கத்துது ஆண்டவரே. இப்படிலாம் சிக்னல் வச்சுருக்கோம். செல்லு அப்பன்னு பார்த்து SMS வரும், டிங்கின்னு அடிக்குது ஆண்டவரே, ஆமாம் நடக்க போகுது ஆண்டவரே. சில நேரங்கள் பாசிட்டிவாகவும், சில நேரம் தேவன் சொல்லுவார், இப்படியாவது மழை மண்டையில் ஏறுதான்னு பார்ப்போம். ஆமேன், கரெக்டாக ஆட்டோவில் ஒரு வசனம் போட்டாங்க, ஆமேன். அவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசினா கூட கேட்காது, அந்த நேரத்தில் ஒரு வசனம், இல்லை ஒரு பெல் அடிக்கிறது, இல்லை திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், இப்போல்லாம் உங்களுக்கு கழுத மூலமாக பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் மூலம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் நமக்கு புரியுது. எத்தனை பேருக்கு சொல்கிறேன் புரியுது? டைரெக்டாக பேசினா கூட புரியல, ஏதோ ஒரு வகையில் அப்படி இப்படிலாம் வந்து. அப்போ பாருங்கள், கர்த்தர் பிழையாமின் கண்களை அப்போ பார்த்தார். இவனுக்கு இப்போதைக்கு வேறு வழியே இல்லை, இவன் கண்ணை நம்மளே திறந்து விட்டாதான்டா உண்டுன்னு சொல்லி, அப்போ தான் வழியிலே நின்று உருவினப்பட்டது தம்முடைய கையில் பிடித்து கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து முகங்கொப்புற அப்படியே பயபக்தியெல்லாம் வந்து கர்த்தருடைய தூதவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். மறுபடியும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அனிமல்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு, பாருங்கள் ப்ளூ கிராஸை விட அதிகமாக இவங்களுக்கு தான் கோவம் வருது. கழுதையும் சொல்லுது, நீ 3 தடவை அடிச்சிட்ட, நீ தூதனும் சொல்கிறான், எப்பா ஏன்பா வாயிலா ஜீவனை 3 தடவை அடித்த? அப்போ அனிமல்ஸ் பிடிக்குதா இல்லையா? எல்லா உயிரினங்களும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எல்லாத்தையும் அவர் தானே படிக்கிறார். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினே, உன் வழியை எனக்கு மாறுபாடாக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விளையிற்று, எனக்கு விளையாமல் இருந்ததனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைப்பேன் என்றான். கழுது தாண்டா உன்னை காப்பாற்றிருக்கு, அது உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கீழ்ப்படிஞ்சு ஒதுங்கி பயந்து நிற்கிது, அதை போட்டு படாப்படுத்தி அடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறது அறியாதிருந்தேன், இப்பொழுதும் பார்வைக்கு இது தகாதா இருக்குமானால் நான் திரும்பி. அப்போ கர்த்தருடைய தூதனாவன் பிழையாமை நோக்கி, இந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவன். இல்லை நீ போ, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே பிழையாம் பாலாக்கின் பிறப்புகளோட கூட போனான். அப்போ மறுபடியும் வந்து இந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ இஸ்ரேல் மக்கள் எங்கே பாளையம் இறங்கியிருக்காங்க? மோவாப் சவலியில் இறங்கியிருக்காங்க. இவங்க மேலேருந்து பார்க்கணும். அப்போ அங்கே எங்கே போகிறாங்க பாருங்கள், பிழையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்திலே கடைசி இலையான அர்னேன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். எங்கே வராருன்னு ராஜாவே ஓடி வர்றார். பாலாக்கு பிழையாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் அவளோடும் இடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன? ஏற்ற பிரகாரமாக நான் உன்னை கனம் பண்ண மாட்டேனோ? பிழையாம் பாலாகை நோக்கி, இதோ இடத்தில் வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதுக்கு என்னால் ஆகுமோ? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையை தான் நான் சொல்லுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தால் இவனுக்கு சரி எப்படின்னா நம்ம ஆள் வருஷத்துக்கு வந்துடுவார் அப்படி சொல்லிட்டு பாருங்கள், 23 பார்த்தீங்கன்னா பலிபீடங்களெல்லாம் கட்டி அங்கே பலிகளெல்லாம் கொடுத்து எப்படியாவது ஃபேவர் பண்ணி செஞ்சு இவன் வாயை வச்சு செய்யலான்னு பார்த்துடுறாங்க. 23 அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா நிறைய வசனங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ 8 பாருங்கள், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கடவாமல் தனியே வசிப்பார்கள். யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனா? என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். தொடர்ந்து வந்து அப்படியே பிழையாம் வாயிலே வாக்கு அருளி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ பாலாக் பிழையாமை நோக்கி 11 பாருங்கள், வந்து தேவன் பிழையாமை சந்திச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறது வந்து 5 வருது, 23 5 அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். ஃபுல்லாக அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறாரு. 7 வேணால் ஒரு தடவை நீங்கள் படிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலிருந்து ஆரோனுக்கு வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபைக்கு சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? எப்படி கர்த்தரை வெறுக்காதவனை நான்? அதுக்கடுத்து தான் தொடர்ந்து பேசிட்டு வர. அப்போ இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யாருக்கு? ராஜாக்கு. நான் என்ன சொல்ல சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
சபின்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டு தேவன் சபிக்காதனை எப்படி சபிக்க முடியும், தேவன் ஆசீர்வாதத்தை எப்படி மாற்ற முடியும், தேவன் குற்றங்கடுவனை எப்படி குற்றம் கடிக்க முடியும்? ஏன்னா வாயை யார் கண்ட்ரோல் எடுத்துட்டா? அப்போ பாருங்க, பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? 11, என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீ அவர்களை அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மந்திரவாதியை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணாலும், எவ்வளோ பெரிய எதிரான மனிதர்கள் உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணாலும் தேவன் அதை பலிக்க விட மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவர் உங்களை என்ன நினச்சி வச்சுருக்காரு? ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் பேரை போட்டுக்கோங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே. இன்னொருத்தவங்க உங்களை கீழ்கிட்ட மட்டிக்கு இது பண்ணுறக்கோ செய்கிறதுக்கோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கானா, அது நடக்குமா? எந்த அளவுக்கு? ராஜாக்கள் அளவுக்கு பிளான் பண்ணால் நடக்காது. அப்படின்னா என்ன? சிஎம் லெவலுக்கு, பிஎம் லெவலுக்கு, இருக்கிறதுலே உலகத்தில் பெரிய லெவலுக்கு உங்களை எதிராக பிளான் பண்ணால் கூட அது இத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷம் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. டைம் ஆயிடுச்சோ, அதெல்லாம் வந்துட்டாங்களோ? சரி, ஓகே. அப்போ பாருங்கள், தொடர்ந்து இது மாதிரி 2 தடவை 3 தடவை நடக்குது. அப்பையும் பாருங்கள் 19, அதே இதில் 19 பாருங்கள், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமானவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பதோ, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அப்படி தொடர்ந்து மறுபடியும் இவர் அங்கே கொண்டு போய் இந்த மலைக்கு இங்கே இருந்து பாருங்கள், இப்போ சபிங்க, இங்கே சபிங்கன்னு எவ்வளவோ சிச்சுவேஷன் தொடர்ந்து. நீங்கள் டைம் இல்லை நமக்கு, படித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதத்தில் இந்த பிலேயாம் சபிச்சிடணும்னு சொல்லி இந்த ராஜா ட்ரை பண்ணி பார்ப்பார். இந்த ஆங்கிளில் நின்று பாருங்கள், இப்போ கொஞ்சம் பாரு தெரியுதா, இப்போ கொஞ்சம் சபிக்கிறீங்களா, அங்கே வாயை திறந்தோடனே ஆசீர்வதிக்க வச்சிருவார். இந்த ஆங்கிள் நின்று பாருங்கள். அது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிலேயாம் மேலேருந்து அந்த மலையிலேருந்து அவங்கள பார்க்கும் பொழுது அவர்களை அணிவகுத்து நிற்க வச்சிருந்தது சிலுவையின் வடிவத்தில் இருந்துச்சாம். அந்த மக்கள் அங்கே பாளையம் இறங்கி அங்கே நிற்கும் போது அந்த மேலேருந்து அந்த காட்சி, அந்த ட்ரோன் மாதிரி வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுமோ, அவங்க அந்த பாளையம் இறங்கி இருந்த அந்த விஷயங்கள், அந்த அமைந்திருந்த விஷயங்கள்லாம் அணிவகுத்திருந்தது சிலுவையின் வடிவில் அவங்க இருந்தாங்க. அப்படின்னா எதை காமிக்குது? அவங்க கிருபை பெற்றவங்கிறத காமிக்குது. இதெல்லாம் பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒரு விஷன்ஸ் பார்த்துருக்காரு, அவர்களோடு தேவன் இருக்கிறாருங்கிறத பார்த்துருக்காரு. இப்படியே தொடர்ந்து வருது பாருங்கள். 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகப்பை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்கள்படி பாளையம் இருக்கிறதை பார்ப்பான். தேவாவி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க. 5 யாக்கோப்பே, எதுக்கு போனவன்? உங்களை சண்டை போட வந்தவங்க, உங்களை கெடுக்க வந்தவங்க, உங்களை ஒரு வழி பண்ணிலாம் வந்தவங்க, இங்கே எப்படி பேசுகிறாங்க? யாக்கோப்பே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். அடுத்து, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுர விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன். வாயை திறந்தா கட 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 கடன்னு என்ன வருது? இதெல்லாம் உங்களை பார்த்து வருது. இப்படி ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறாருங்க. என்னடா இப்படி இவங்களை போட்டு ஏதாவது சொல்லிடலான்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வாய் கட கட கடன் இப்படி டைப் பண்ணுது. எப்படி ஆசீர்வதிக்கும், உங்களை போல் ஆறு இருக்கா, உங்களை மாதிரி பெரிய ஜனம் இருக்குது, உங்களுக்கு இப்படிப்பட்ட பெலனை கொடுத்துருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு டென்ஷனாக இருந்திருக்கும்? இப்போ டேய் எவ்வளோ உன்னை கஷ்டப்பட்டு பேசி பேரம் பேசி செஞ்சு கூட்டுட்டு வந்தா இங்கே உட்காந்து இவங்களுக்கு ப்ளெஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிகிட்டே வர்றாங்க. அதுக்கடுத்து இவரும் கிளம்பிடுறார். 25 பாருங்கள், 24 பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே. 24, 25 எதுவும் நடக்கலை, எல்லாமே தேவன் சொன்னபடி தான் நடக்குது. ஸோ பிலேயாம் ஒரு வழியை பார்த்துட்டு போயிடுறாரு, பாலாக்கும் ஒரு வழியை பார்த்துட்டு கடைசியில் இவரை கூட்டு இவளை செஞ்சதுக்கு என்ன நடந்திருக்கு? ஆசீர்வாதம் பெருகிருக்கு. அவர் செய்ய நினைத்தது
தடைப்படாது. ஆமென். எத்தனை பேர் இந்த மாதம் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் உங்களை அறியாமலே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். இனி பெரிய மேலான சூப்பர் நேச்சுரலான பிளெஸ்ஸிங்ஸை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, என்னை இப்படி திட்டாங்க சிஸ்டர். என் மாமியார் மேபி லைவில் பார்த்துட்டு கூட இருக்கலாம், பேரெலாம் சொல்லலை. இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா, செத்துடலாமான்னு இருக்குது. அவங்க வாயின் வார்த்தைக்கு வல்லமையே இல்லை. நீ தேவன் உன்னை எப்படி பார்க்குறாருங்கிறத நீ பார்க்கணும். இப்படியே அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அவன் உன்னை அடுத்த தடவை உன்னை பாரு, உன் கதையை முடிக்கிறேன்னா பாரு, உன் பிஸ்னஸை நான் தூக்குறேன்னா பாரு, உன்னை நான் தீர்த்து கட்டுறேன்னா பாரு, அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் பயந்து செஞ்சு நடுங்கி உன்னை நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன், உன்னை அவமானப்படுத்த மாட்டேன். நீ ஒன்றுமெல்லாம் போயிடும், உன் குடும்பம் ஒன்றுமெல்லாம் போயிடும். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களை அவர் சபிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமாய்த்திருக்க. அந்த ஆசீர்வாதத்தை யாரும் திருப்பவே முடியாது. யார் ஒரு ஆள் திருப்ப முடியும் தெரியுமா? யார் சொல்லுங்க? பிசாசு. கரெக்டாக சொல்லிட்டாங்க. யாராலையும் திருப்ப முடியாது. ஏன்னா இப்படி கூட இருந்து உங்களை மிரட்டுறவங்க உருட்டுறவங்களாம் பிசாசை வச்சு தானே அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் மாத்திரம்தான் அதை திருப்ப முடியும்? தேவன் மாத்திரமா? தேவன் தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் ஒரு ஆள் நினச்சா அதை மாற்ற முடியும். நீங்கள் தாங்க சொல்லுங்க, அது நீங்கள் தான் அந்த கல்பட்டை. நீங்கள் இடம் கொடுத்து பிசாசு சொல்கிறதான் உண்மைன்னு விசுவாசம் அங்கே வச்சிங்கன்னா அது நடந்துடும். இங்கே விசுவாசம் வச்சு இங்கே நினைங்கன்னா இது நடக்கும். ஆனால் நம்ம பலவீனமானவங்கன்னு தெரியும். அதனால் நம்ம லைஃப்பை கேர்ஃபுல்லாக அவர் கையில் கொடுத்து வச்சுருக்கோம். தயவுசெய்து அதை மாத்திரம் நம்பிட்டால் படுங்க. என் வாழ்க்கை அவர் கையில் பத்திரமா இருக்குது. நான் ஒன்றும் சரியாக பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஆள் தான். சாக்லேட் கொடுத்தா கூட திருடம் பின்னாடி போயிடக்கூடிய ஆள் தான். ஆனால் அவர் என் கூட இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் ஆவியான ஒருத்தர் கூட வச்சுருக்காரு. அவர் அதுக்கு தான் உங்களுக்கு இன்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏய் சரியில்லை, ஏய் தப்பான ஆளோட பேசிகிட்டு இருக்க, ஏய் தப்பான. அதுக்கு தான் உங்களுக்கு டிசனிங் ஆஃப் த ஸ்பிரிட்டுங்கிற வரம் கொடுத்துருக்காரு. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம். வெளியில் பார்க்குறது வெள்ளையும் சொல்லமா இருப்பாங்க, வந்துரு அவங்க கூட உறவு வச்சுக்கிற பேசாம வா அப்படின்பாரு. என்ன ஆண்டவரே பெரிய பக்திமான்மார், பெரிய பணக்காரராக இவன்ட்டு வேலை பேசாம வா. ஆண்டவரே பெரிய ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் என்ன இந்த கம்பெனியில் போய் வேலை வேணாங்கிறீங்க, பேசாம வா அப்படின்பாரு. இப்படி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு தெரியாது அங்கே பின்னாடி இருக்கிற பிசாசை பற்றி. புரியுதா உங்களுக்கு? இந்த பிள்ளையா மாறி போய் அப்புறம் கழுத வச்சு பேசி எவ்வளவோ செஞ்சு தான் நம்மளெல்லாம் கொண்டு வர வேண்டியது. ஆனால் கொண்டு வந்துட்டார்ல, பழைய ஏற்பாட்டிலே கொண்டு வந்துட்டாருன்னா நம்ம கொண்டு வந்துடுவார். அவர் செய்ய நினைத்தது தடைப்பட. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்போ இந்த மாதம் அவர் செய்ய நினைச்சது என்னது? உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். அதனால் இதெல்லாம் தடை பண்ணணும்னு நினைக்காதீங்க. தடை செய்ய யாராலும் முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். மேலொரு மேலிருந்து நிற்போம்.